ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பழத்தை வச்சு ஒரு சார்ஜா பண்ண போகிறோம். அது எப்படி செய்யணும்னு இப்போ பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, எல்லாருமே செஞ்சிடலாம் டக்குன்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் 4 வாழைப்பழம், கற்பூரவள்ளி வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். எந்த வாழைப்பழம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை சின்னதாக வெட்டிக்கோங்க. வெட்டி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் வெட்டி வச்ச வாழைப்பழத்தை போடுங்க. போட்டுட்டு 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க. சீனியை அதை கூட சேர்த்துக்கோங்க. அடுத்தது 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காயும் அதோட சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் பூஸ்ட் அல்லது ஹார்லிக்ஸ் இல்லைன்னா காப்பி பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் 1/2 லிட்டர் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூலிங்காக குடிக்கணுன்னா ஐஸ் க்யூப்ஸு சேர்த்துக்கலாம். நான் இதில் சேர்க்கலை. அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா சூப்பரான சார்ஜா ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட செய்யலாம். கற்பூரவள்ளி வாழைப்பழம் போட்டிருக்கனால அல்சர் பிரச்சனை உள்ள சீக்கிரம் குணமாயிரும். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு முடித்த பிறகு கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு தேவைன்னா தூவிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இறக்குனா சூப்பரான சார்ஜா ரெடி ஆயிடுச்சு. நன்றி, வணக்கம்.